Hello guys, welcome to my channel YCD Innovation. இன்னைக்கான வீடியோவில் daikin VRV X inverter AC பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்வெர்டர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, வெடிச்சிருக்கு, ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. அந்த பொருளை எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, மாடல் நம்பர் என்ன, போர்டில் பிரச்சனை, வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கா அப்படின்றத ஆல் த பாயிண்ட்ஸை வந்து டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து நோட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம் வந்து ரெடி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா விஆர்வியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெய்னர் போர்டு, பூஸ்டர் போர்டு. இந்த போர்டில் தான் ஒரு கெப்பாசிட்டர், ஒரு பிஎஃப் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. இதனால் வந்து சிஸ்டம் வந்து ஆன் ஆகலை. இந்த பொருளை, இந்த காம்போனன்ட்ஸை சர்வீஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பொருளை 2 பொருள் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா இது வந்து சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக வந்து இன்ஸ்டாலேஷன் இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆனால் எலி உள்ளே போகிற அளவுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு எலி போகிற இடம்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி அந்த ஏசி மாட்டியிருக்காங்க, அது ஃபுல்லாக வீணாகிடக்கூடாது. விஆர்வியில் நம்ம வந்து போகிறோம், நாளைக்கு என்ன போர்டு, என்ன மோட்டார் மாடல் நம்பரு, கம்ப்ரஸர் எவ்வளோ கண்டினியூட்டி வருது, ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருக்கா, பாடி ஆகுதா, எல்பி சுவிட்சு, ஹெச்பி சுவிட்சு ஒயரிங் கரெக்டாக போகுதா, அது இல்லாமல் நம்ம போர்டு ரிமூவ் பண்ணும்போது என்னென்ன ஒயரை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் வந்து கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அந்த போர்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போர்டு வந்து சர்வீஸ் பண்ணி போட்டு ஓகே ஆகிடுச்சு. இந்த போர்டு நீங்கள் வந்து புதுசாக தான், சில ஃபால்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது போர்டு தான் பர்ச்சேஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில போர்டு வந்து சர்வீஸ் பண்ணி பார்க்கலாம், இல்லை சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே, அதனுடைய மொத்த டீட்டெயிலையும் வந்து நோட் பண்ணியிருக்கேன். இது எனக்கு திரும்பவும் சரி, நான் அடுத்த முறை சர்வீஸ்க்கு போகும்போது இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து தேவைப்படும். அது வந்து ஒரு வீடியோவாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் போயிட்டு ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு தெரியாத விஷயம் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் கூட விடாமல் கம்ப்ரஸருடைய டீட்டெயில் முதற்கொண்டு, ஆம்ப்ஸ் முதற்கொண்டு என்னெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியுமோ அத்தனை டீட்டெயிலும் ஒரு ஃபோட்டோ மூலியமாகவும் வீடியோஸ் மூலியமாகவும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த ஏசி வந்து ரன் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக ரன் ஆகிடுச்சு. போர்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஏசி வந்து ஆன் பண்ணுறோம். எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, டைமும் வந்து அதிகமாகிட்டுருக்கு. உடனே வந்து இது ரன் ஆகாது. மறுபடியும் இன்டோர் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஆன் ஆகிட்டு ஓட ஆரம்பிச்சுது. லோடில் வந்து பார்த்திங்கன்னா 12.6 ஆம்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. 2 அவுட்டோருமே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.